ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக ஒரு வத்த குழம்பு சாப்பிட்ணுமா? அப்போல்லாம் வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சின்ன ஒரு மசாலா தேவைப்படும். அது என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு ஸ்பூன் பச்சரிசி, 15 மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இது மூணும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு கோல்டன் கலராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலும் நல்லா பொரியட்டும். நல்லா பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஒரு கோல்டன் கலராக ஆனோடனே 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிட்ட உடனே இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் புளி தண்ணி, கொஞ்சமாக புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இந்த டைம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டுக்கு குழம்புத்தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தான் போடணும், ஏன்னா அப்பளத்தில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துன்னு அப்புறமா கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறேன். நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்களேன். இந்த டைமில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சுற்றி எண்ணெய் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இந்த நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சு பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா, அரிசி, மிளகு, சீரகம், அந்த இது சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். இது சேர்க்கும் போது குழம்பு நல்லா கட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியாக வச்சுருந்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம அந்த மசாலா சேர்த்தோன்னே நல்லா கொச்சி இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்கும் குழம்பு. அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கும் போது நம்ம மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டியாகும் பாருங்கள். இப்போ நம்ம அப்பளத்தை சேர்த்துக்கலாம். அப்பளம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் தாங்க, சும்மா அது ஊரளவு விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் நல்லா இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.